Sheenlac Specialty Coating, Tara. Always shining Sheenlac. Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. பார்த்திபா, அந்த பணத்தை உன் ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கு போட்டுக்கோ. ஜானகி, பார்த்திபனுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன். அப்போ இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. டேய், நீ சொல்றத நான் கேட்டேன்ல, நான் சொல்றத கேளு. பொண்ணு யாரு? கவிதா தான் பொண்ணு. மாட்னியா? அந்த கவிதா உனக்கு க்ளோஸ் தானே? அவகிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண பாரு. நீ அந்த காமெடி ஷோ கூட்டு போக சொல்லிட்டு இருந்தல, அந்த கமெடியன் என் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவனை உனக்கு இன்ட்ரோ பண்ண சொல்றேன். அனிதா வந்து உன்னோட மிகப்பெரிய ஃபேனு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஃபேனு இருந்தால் அது அனிதாவை தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்ற, உன்னோட ஷோக்கு எல்லாம் விஐபி டிக்கெட்டை அனிதாவை கொடுத்த. சும்மா இருக்கியா? நம்ம ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அனிதா என்ன சாப்பிட்றீங்க? என்னடா கேட்கக்கூடாது கேள்வி கேட்டுட்டு இருக்கேடா. எல்லாத்துக்கும் ஒரு காமெடி தான் எனக்கு. சும்மாமா. சரி, அப்புறம் எனக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ என்ன வேணாலும் கேளு, ஆர்டர் பண்ணி தருவா போல. சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும். சரியா? கிளம்புறேம்மா. சரிம்மா, கிளம்புறேன். அனிதா சொல்லுங்க, என்ன சாப்பிட்றீங்க? இல்ல எதுனாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. அனிதா, இந்த டிஷ்ஷு ஓகேவான்னு பாருங்க. ஓகே ஓகே ஃபைன். ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துரும். ஓகே. அன்னைக்கு நீங்க கேப்ல வரதுக்கு முன்னாடி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பேசினேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பேசுனீங்க? நீங்க ஏதோ பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன பேசுனீங்க ஞாபகம் இல்ல. அதான் சொன்னனே, எனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணனும், உங்களை விட பெட்டரா பண்ணனும்னு. ஓ, நீங்க தானா? ஓகே ஓகே, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அது நீங்களா இல்ல வேற ஒருத்தங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன். சும்மா சொல்லாதீங்க, மறந்துட்டீங்க நீங்க. இல்ல நான் ஏங்க சும்மா சொல்ல போறேன். எனக்கு நீங்க தான் கெஸ் பண்ண. சரி, வில் கனெக்ட் ஆஃப்டர் தி ஷோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நீங்க பேசவே இல்லை. நான் அன்னைக்கு பேச ட்ரை பண்ணதா செஞ்சேன். பட் நீங்க தான் பிஸியா இருந்தீங்க. உங்க கார் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு டென்ஷனா இருந்தீங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் நம்ம கேப்ல மீட் பண்ணோம். கேப்லயும் நான் பேச ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டயே பேசிட்டு இருந்தீங்க. ஓ, சாரிங்க. இட்ஸ் ஓகே. கிளப் ஹவுஸ்ல நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு காரணமே இதாங்க. நிறைய நம்ம ஸ்டாண்டப் காமெடியன்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நமக்கும் வில் ஃபைண்ட் சம்திங் நியூல. ஸோ அதனால நீங்களும் டச்ல இருங்க. உங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுமா என்ன? இல்ல ஐ லைக் காமெடிஸ். நிறைய பார்ப்பேன், நிறைய ஐடியாஸ் தோணும். இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு. எனக்கும் பண்ணணும்னு அப்பப்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் இப்போ இல்ல. Powered by சிவாம்சம், நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லைன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. அதெல்லாம் எனக்கு வருமானே தெரியல. அதை தாண்டி நான் பண்ணதும் இல்ல. அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, நம்ம ஐடியா என்ன அப்படின்றது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இல்லைங்களா? பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இப்போ எனக்கு தைரியம் இல்ல. பட் என்னால ரைட்டிங் பண்ண முடியும். ஓ, அப்படிங்களா? சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. உங்களை பத்தின இன்ட்ரடக்ஷன் வந்து எனக்கு எழுதுங்க. எவ்வளோ ஃபன்னியாக எழுத முடியுமோ எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். மேபி நான் வேணா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வேணா மெட்டீரியலில் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருக்கும்ல, அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? ஓகே. உங்க நம்பர் எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 90 ஓகே. கால் வந்துச்சுல? வந்துருச்சு. ஃபைன், சேவ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே.
எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓ. நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஓகே. மெசேஜ் பண்ணலாமா? வேண்டாம், சரி காலே பண்ணிடலாம். ஹாய் அனிதா, எப்படிமா இருக்க? ஹலோ. ஆ சொல்லுங்க அனிதா. சரி சரி ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அனிதா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அப்பா, ஃப்ரெண்டுப்பா. காலேஜ் விட்டு வந்த உடனே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறது இல்லை, சும்மா ஃப்ரெண்டு கிரெண்டு. போ போய் முதல் ஃப்ரெஷ்அப் ஆகு. இதோ போறேன்ப்பா, போறேன். அனிதா ஃப்ரீயான்னு கேட்போமா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய் அனிதா, இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்க ஜோ, ஃப்ரீ தான். இல்லை அனிதா, அடுத்து நான் பண்ண போகிற ஷோவில் ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணணும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அதுக்காக கால் பண்ணேன். பண்ணலாமே. எப்போ? இன்னும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் கொஞ்ச நேரத்துலயா? ஆனா எனக்கு காலேஜ் இருக்கே. அப்படியா? ஓ சரி, அப்போது நீ ஒர்க் பாரு. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நான் அவள் இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நான் அவள் கூட சேர்ந்து வேணா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஓகே தானே அனிதா உங்களுக்கு? பார்த்துக்கலாமா? ஜோ ஜோ ஜோ. நான் காலேஜ் இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனா நான் வெட்டியா தான் இருக்கேன். எங்க வரணும், எப்ப வரணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ சரி, நான் அப்போ உனக்கு வந்து லொகேஷன் சென்ட் பண்ணுறேன், வந்துடுறியா? ஓகே ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே பை. என்னடி? ஜோ கால் பண்ணியிருந்தாண்டி, அவனுக்கு ஷோ இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். நான் போறேன், ப்ளீஸ் எனக்காக அட்டெண்டன்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நான் பங்க் பண்ணிட்டு போறேன் ப்ளீஸ். ஓகே ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். பாய் பாய் பாய். ஹே காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஜோ. நான் ஒரு கொமீடியன். உங்களுக்காக ஓப்பனிங்லேயே எண்டு கார்டு போடுதே, ஃப்ளோவே வர மாட்டேங்குதே. ஹாய். ஹாய் ஜோ, எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி சொல்கிறது, இதை பாருங்களேன். நல்லா தான் இருக்கு ஜோ, என்னாச்சு? அதான் சொன்னல, அங்கே யாருக்குமே என்ன தெரியாது.
ஏற்கனவே யூஸ் பண்ண இன்ட்ரடக்ஷன் வந்து நிறைய பண்ணிட்டோம். புதுசாக அதை நான் கொடுக்கணும்ல அவங்களுக்கு, அந்த ஒரு பதட்டம் தான். எதுக்கு புது இன்ட்ரோ? பழைய க்ரௌட் ஒர்க்கே நல்லா தானே இருந்துச்சு. அந்த மாதிரியே நீங்க ட்ரை பண்ணலாமே. நியூ ஆடியன்ஸ்க்கு அந்த டெக்னிக் தான் ஒர்க் ஆகும். சரி ஓகே, அப்போ நான் வந்து என் ஸ்டைல்லையே அதே மாதிரி இன்ட்ரோ கொடுக்குவா இப்போ? ஆமா, நல்லா தான் இருக்கும். சரி அப்போ ஓகே, நான் அப்போ வந்து இன்ட்ரோ முடிச்சுட்டு அப்படியே கணக்கில் வந்துடுறேன். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் 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 ஹாய். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. லேட் ஆச்சுன்னா எங்க அப்பா என்ன திட்டுவாரு. நான் கிளம்புறேன். பை பை பை. ஏய் இரு இரு இரு, நான் கேப் சரி வாங்க, சீக்கிரம் போலாம். இரு. வீட்டுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணு. சரி ஓகே. ஷோக்கு ஆல் தி பெஸ்ட். ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ், தேங்க்யூ. சரி ஓகே, பை பை பை. என்னடி இவன்? என்னடா உன் ஃப்ரெண்டு மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? அப்படியா? பார்த்திவன் தானே அவன். சும்மா டென்ஷனானா மெடிடேஷன் பண்ணுவான், ரொம்ப டென்ஷனாக எக்ஸசைஸ் தான் பண்ணுவான். அப்படி என்ன டென்ஷனா? அவனுக்கு என்ன டென்ஷன் இருக்க போகுது? அவன் தான் ப்ராஜெக்ட் டே கையில் வச்சுன்னு இருக்கானே. ஏய் நீ வர கொளுத்தி போடாதடா. அவ சொல்றது உண்மைதானே? எப்படி சொல்ற? ஏன் அவங்க ஆஃபீஸில் நடந்து பார்த்தாலே உனக்கு தெரிய வேணா அவங்களுக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு? ஹாய் பாய். ஏய் என்ன சார் பண்றீங்க? அஃபர்மேஷன். அஃபர்மேஷனா? அதான் நிறைவேறுச்சுன்னு சொன்ன. இல்ல, இது வேற ஒரு விஷயத்துக்காக. வேற விஷயத்துக்காகவா? Practicing affirmation is a really good thing. அப்படியா? But understand one thing. நீங்க சும்மா என்ன கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு அது கிடையாது. அது எப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் இந்த அஃபர்மேஷன் எல்லாம் பண்ண முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஓவர் சென்சிட்டிவ் ஆயிடுவோம். நம்ம அந்த பிரச்சனையை மட்டும்தான் ஃபோக்கஸ்ல வச்சிருப்போம். அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் எடுக்கும். அதுக்கான காரணம் நமக்கு நம்ம மேல இருக்கிற போதுமான நம்பிக்கை. அப்படியா? சோ நமக்குள்ளேயே நாம பாசிட்டிவா பேசும்போது ஒரு கான்ஃபிடன்ஸோ இல்ல கிளாரிட்டியோ கிடைக்கும். சில நேரத்துல நாம தேடுற பொருள் நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கும். ஆனா அத பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம யோசனை குழம்பி போயிருக்கும். லைக் ஒரு ஃபாக்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபாக கிளியர் பண்றதுக்கான பிராக்டிஸ் தான் இந்த அஃபர்மேஷன். இது மூட நம்பிக்கைலாம் கிடையாது. புரிஞ்சுதா? ஆக்சுவலி என்னால உணர முடியுது. பட் நான் சொல்ற அஃபர்மேஷன் மூட நம்பிக்கை இல்ல. வெரி குட். அப்படின்னா எதுக்கு இங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்களே ஒரு கண்டென்ட் ஆயிட்டு இருக்கீங்க? பட் நீங்க தானே சொன்னீங்க, யார் சிரிச்சா என்ன, என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தானே தெரியும். இப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை தானே நான் பண்ண முடியும். வெரி குட்.
சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ. சரி, ஆ? இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு இந்த அஃபர்மேஷன், டென்ஷன், எக்ஸசைஸ் எல்லாம்? இப்போ அதை என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா சார்? அது இல்லை, உங்கள் விளையாட்டுக்கு நான் வரல. என்னால் ஷேர் பண்ண முடியும், ஆனால் இங்கே இல்லை. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் என் பலகீனத்தை காமிச்சிக்க நான் விரும்பலை. ஆனா இங்க இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன், சொல்லலாமே. எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க. என்னது? வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்களா? மைண்ட் யுவர் ஒர்க். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு இது மட்டும் கரெக்டாக கேட்கும். பேசாம நம்ம கம்பெனிக்கு காசிப்னு பேர் வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். சரி, பொண்ணு பார்த்துட்டாங்க, அதுக்கு எதுக்கு டென்ஷன்? என்னால அதை இங்க சொல்ல முடியாதுங்க. காட் இட். சரி வா. எங்க வா. எங்க? ஏய், பொண்ணு பார்த்துட்டாங்க, டீ ப்ரோமோட் பண்ணிட்டாங்க, லோன் வாங்கிட்டீங்க, இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆக போறீங்க, அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? விடுங்க பார்த்திபன். இல்ல தாரா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் அதை மாத்திக்கவே மாட்டாரு. சரி, அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன், நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? என்ன, உங்களுக்கே தெரியலையா? நீங்க வரங்க, நான் பிறந்த உடனே எங்க அப்பா அந்த சாப்டரையே கிழிச்சு போட்டாரு. சரி, உங்க அப்பா கிட்ட போய் நான் இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முன்னாடி பேசிட்டு தாங்க காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் ராத்திரி என் வாழ்க்கையே மாத்திருச்சு. அன்னைக்கு மட்டும் நான் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போயிருந்தா வீட்டில் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நானும் இந்த வேலையை விட்டுருக்க மாட்டேன். திரும்ப வந்து ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன். கடனும் வாங்கியிருக்க மாட்டேன். நடுவில் எதையும் விட்டுட்டீங்களா பார்த்தி? இல்ல, நான் உங்களை மீட் பண்ணனே அந்த நைட்டை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா. இல்ல இல்ல, அப்போ நான் வந்ததுனால தான் உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? ஆமா. ஆ? இல்ல, பாசிட்டிவ் சேஞ்ச். பாசிட்டிவ் தான். அப்புறம் என்ன நெகட்டிவ் சேஞ்ச்? எங்க ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நான் இங்க ப்ரமோட் ஆகலைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, இஎம்ஐ கட்ட முடியாம போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். பார்த்திபன், பூமர் மாதிரி புலம்பாதீங்க. பூமரா? எங்க என் வாழ்க்கையே போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னங்க பூமர் மாதிரி புலம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பார்த்திபன், பாசிட்டிவா யோசிங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காம போயிருந்துச்சுன்னா, வேற யாரையாச்சும் லவ் பண்ணி இருந்துச்சுன்னா, அவ கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டானா, அதனால அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா? எங்க பாவுக்கா? சிச்சி, அவங்க அப்பாக்கு. எங்க என்னங்க என்ன பாசிட்டிவா பேச சொல்லிட்டு நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க பார்த்திபன், உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். அது எப்படி? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு பிளஸ், ஆனா எனக்கு அது மைனஸ் தானே? அது எப்படிங்க? சும்மா எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? பார்த்திபன், பேசாம நீங்க உங்க அப்பா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க தான் இந்த கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்ல முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ.
Shellac Speciality Coating, Tara, Always Shining Shellac, Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage partner, Daily. Taste Daily. Taste the Daily. Associate sponsor 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.